Build your dreams, live rich, and leave rich. வணக்கம். லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச் பை கிரிஷ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான கட்டம் வரும். கஷ்டப்பட்டு கொஞ்சம் பணம் சேமிச்சிருப்போம். சரி, ஒரு சொத்து வாங்கலான்னு ஒரு யோசனை வரும். அப்போ நம்ம கண்ணு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் தான் பெருசா நிக்கும். ஒன்னு, நம்ம அப்பா தாத்தா சொன்ன மாதிரி ஒரு நிலத்தை வாங்கி போடுறது. இன்னொன்னு, ஒரு அபார்ட்மெண்ட், அதாவது ஒரு பிளாட் வாங்குறது. பாருங்க, இந்த ஒரு சின்ன முடிவு மாதிரி தெரியலாம். ஆனா இது உங்களுடைய அடுத்த 20-30 வருஷ நிதி வாழ்க்கையே தீர்மானிக்க போகுது. ஆனா நாம எடுக்கிற முடிவு நிஜமாவே சரியானதுதானா? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பாப்போம். இந்த ஒரு வரிய நாம எத்தனை தடவை கேட்டிருப்போம். இது வெறும் ஒரு பழமொழி இல்ல, இது நம்ம ரத்தத்துல ஊர்ன ஒரு நம்பிக்கை. நம்ம அப்பா தாத்தா நமக்கு சொல்லிக் கொடுத்த முதல் ஃபைனான்ஷியல் அட்வைஸே இதுவா தான் இருக்கும். நிலம்னா பாதுகாப்பு, நிலம்னா கௌரவம், நிலம்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போற ஒரு பெரிய பொக்கிஷம். இப்படிதான் நம்ம நினைச்சு வளர்ந்திருக்கோம். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? நிச்சயமா இல்ல. அது அவங்க காலத்துக்கான உண்மை. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மாசம் இஎம்ஐ கட்டுறோம், சிட்டிக்குள்ள வேகமா ஓடிட்டு இருக்கோம், பேங்க்ல இருந்து பணத்தை போனுக்கு மாத்துற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் உலகத்துல அந்த பழைய நம்பிக்கை இன்னும் பொருந்துமா? ஒருவேளை காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சிந்தனையும் கொஞ்சம் மாத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சோ? சோ, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த நிலம் வாங்கணுங்கிற இந்திய கனவு எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நிலத்தை பத்தி நமக்கு தெரியாத மறைக்கப்பட்ட சில உண்மைகளை பாப்போம். அப்புறம் ஒரு பிளாட் வாங்குறது எப்படி ஒரு ஸ்மார்ட்டான முடிவா இருக்கும்னு விவாதிப்போம். கடைசியா உங்களுக்கு இதுல எது சரின்னு முடிவு செஞ்சு அதுக்கான ஒரு தெரிவான 3 ஸ்டெப் பிளானையும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த காலத்துல எல்லாம் செல்வம்னா என்ன? கையில இருக்கிற தங்கம், வீட்ல இருக்கிற கால்நடைகள், அப்புறம் மிக முக்கியமா நம்ம பேர்ல இருக்கிற நிலம். கண்ணுல பார்க்கக்கூடிய, கையில தொடக்கூடிய சொத்துக்கள் மேலதான் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. தலைமுறையா மதிப்பு குறையாம அடுத்த சந்ததிக்கு கடத்தக்கூடிய ஒரே சொத்தா நிலம் மட்டும்தான் இருந்துச்சு. அது வெறும் முதலீடு இல்லைங்க, அது ஒரு சமூக அந்தஸ்து. சரி, அந்த கனவு, அந்த நம்பிக்கை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு நிஜம் என்ன? நாம நிலத்தை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஆனா அது உண்மையிலே எப்படி இருக்கு? வாங்க, அந்த கேப்ப கொஞ்சம் ஆழமா பாப்போம். நாம ஒரு நிலத்தை வாங்கும்போது என்ன நினைப்போம்? கண்டிப்பா பல மடங்கு லாபம் தரும்னு கணக்கு போடுவோம். ஆனா ஒரு அவசரத்துக்கு பணம் தேவைப்பட்டா அந்த நிலத்தை ஒரே வாரத்துல வித்து பணமாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நிச்சயம் முடியாது. அதுக்கு பேர் தான் இல்லிக்விடிட்டி. பட்டா எல்லாம் பக்காவா இருக்குன்னு வாங்குவோம். ஆனா பல வருஷம் கழிச்சு எங்கேருந்து ஒரு வில்லங்க பிரச்சனை வந்து தலைமுறைக்கே தலைவலியா மாறிடும். பராமரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நினைப்போம். ஆனா சுத்தி வேலி போடணும், சொத்து வரி கட்டணும்னு மறைமுக செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் மேல அதுல ஒரு வீடு கட்டுற வரைக்கும் அந்த நிலத்தால நமக்கு மாசம் ₹1 கூட வருமானம் வராது. அப்போ ஒரு சொத்துனா என்ன? அது நமக்காக வேலை செய்யணும், நமக்கு வருமானம் ஈட்டி தரணும். அப்படி வருமானம் தராத, அவசரத்துக்கு பணமாக்க முடியாத எந்த ஒரு விஷயமோ ஒரு சொத்தே கிடையாது. அது ஒரு செத்த சுமை, அதாவது டெட் வெயிட். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு அழகான காரை வாங்கி வீட்ல நிறுத்தி வைக்கலாம். ஆனா அதுல இன்ஜின் இல்லைன்னா அதனால என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரிதான் வருமானம் தராத நிலமும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இங்கதான் இந்த நவீன உலகத்துக்கான ஒரு சிறந்த தேர்வா ஒரு அபார்ட்மெண்ட் உள்ள வருது. இது வெறும் செங்கல்லும் சிமெண்ட்டும் கட்டின ஒரு பில்டிங் இல்ல. இது ஒரு வளமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு கருவி. அது எப்படின்னு நாம இப்போ பார்க்கலாம். வாங்க, நேரடியா ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு பிளாட்ட நீங்க வாங்கின அடுத்த மாசமே வாடகைக்கு விட்டு மாசம் வருமானம் பார்க்க முடியும். ஆனா நிலம், வருமானம் 0. ஒரு பிளாட்ட விக்கணும்னா வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, சீக்கிரமா வித்துடலாம். ஆனா ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு சரியான ஆள் அமைறது ரொம்ப கஷ்டம். பிளாட்ல பாதுகாப்பு, தண்ணீர், பார்க்கிங்னு எல்லா வசதிகளும் இருக்கும். ஆனா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற நிலத்துல இதெல்லாம் சாத்தியமா? இதுதான் நடைமுறை வித்தியாசம். இப்போ ஒரு சின்ன கணக்கு, ஆனா ரொம்ப முக்கியமான கணக்கு. உங்ககிட்ட 3 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை வச்சு தலா 1 கோடிக்கு 3 பிளாட் வாங்குறீங்க. ஒரு பிளாட்டுக்கு மாசம் ₹25,000 வாடகை வந்தா கூட 3 பிளாட்ல இருந்து உங்களுக்கு மாசம் ₹25,000 வருமானம் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க சம்பளம் இல்லாம உங்களுக்குன்னு தனியா ஒரு 2வது வருமானம். இப்போ அதே 3 கோடி ரூபாய்க்கு 3 வீட்டு மனைகளை வாங்கி போட்டிருக்கீங்க. மாசம் உங்க கைக்கு வர்ற வருமானம் எவ்வளவு? ஒரு பெரிய 0. இதுதாங்க பணப்புழக்கத்தோட சக்தி. முதல் தேர்வு உங்க குடும்ப செலவுக்கு கை கொடுக்கும். 2வது தேர்வு உங்க பணத்தை சும்மா முடக்கி வைக்கும். நிறைய பேர் சொல்ற ஒரு பெரிய கட்டுக்கதை என்னன்னா, பிளாட் வாங்கினா மதிப்பு குறைஞ்சிரும், பில்டிங் பழையதாகிடும்னு சொல்வாங்க. அது உண்மையா?
இந்த உதாரணத்தை பாருங்க. 2000ல ஹைதராபாத்ல 2 லட்சத்துக்கு வாங்கின வீடு இன்னைக்கு 80 லட்சம். இதுல மதிப்பு உயர்ந்தது மட்டும் லாபம் இல்ல, அந்த 20 வருஷமா அவங்க வாடகை கொடுக்கல, அந்த பணத்தை சேமிச்சிருக்காங்க. நகரத்துல வாடுறதுக்கான வசதி, பாதுகாப்பு எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்காங்க. இது ஒரு மும்முனை லாபம். இதுவரைக்கும் நாம பொதுவா பேசணும். ஆனா நிதி ஆலோசனைங்கிறது ஒவ்வொருத்தரோட தேவை, இலக்கு, சூழ்நிலைய பொறுத்து நிச்சயமா மாறும். அதனால நிலம் உங்களுக்கு சரியானதா இல்ல பிளாட் உங்களுக்கு சரியானதான்னு இப்போ நாம தெளிவா பார்க்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு பிசினஸ் பண்ற திரு ரவின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர்கிட்ட தொழில்ல வந்த உபரி பணம் நிறைய இருக்கு. அந்த பணத்தை அடுத்த 20 வருஷத்துக்கு தொட வேண்டிய அவசியமே இல்ல. 10 வருஷம் கழிச்சு அங்க ஒரு தொழிற்சாலை கட்டலான்னு ஒரு தெளிவான திட்டமும் அவர்கிட்ட இருக்கு. அவருக்கு மாசம் மாசம் வருமானம் முக்கியம் இல்ல, நிலத்தோட மதிப்பு ஏறுனா போதும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வீட்டுமனை வாங்குறது ஒரு சரியான முடிவா இருக்கலாம். இப்போ ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யற பிரியாவை எடுத்துக்கலாம். அவங்க ஒரு சம்பளதாரர். அவங்களுடைய முக்கிய நோக்கம் என்ன? அவங்களுடைய சம்பளத்தை தாண்டி பணவீக்கத்தை சமாளிக்க ஒரு 2வது வருமானத்தை உருவாக்கணும். அவங்களுக்கு வார இறுதியில நிலத்தை போய் பார்த்து பராமரிக்க நேரமும் இல்ல, விருப்பமும் இல்ல. அவசரத்துக்கு வித்து பணமாக்கக்கூடிய ஒரு சொத்து வேணும். பிரியா மாதிரி நம்மள மாதிரி 95% மக்களுக்கு ஒரு பிளாட் தான் புத்திசாலித்தனமான தேர்வா இருக்கும். சரி, இவ்ளோ நேரம் நாம பேசின விஷயங்கள் எல்லாம் வச்சு எப்படி ஒரு தெளிவான முடிவை எடுக்கிறது? இப்போ நான் சொல்ல போற இந்த 3 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க போதும். நீங்க 90% மக்களை விட தெளிவான ஒரு முடிவை எடுப்பீங்க. மொதப்படி, நீங்க வாங்குற சொத்தோட விலை என்னன்னு முடிவு பண்ணுங்க. அது உங்களுக்கு தங்குறதுக்கு வீடா, மாசம் மாசம் வருமானம் தர ஒரு மிஷினா, இல்ல 20 வருஷம் கழிச்சு மதிப்பு ஏறும்னு நினைக்கிற ஒரு முதலீடா? 2வது, அதோட உண்மையான செலவை கணக்கிடுங்க. இஎம்ஐ மட்டும் செலவில்ல, பராமரிப்பு, வரி, அப்புறம் இந்த பணத்தை வேற எதிலாவது முதலீடு செஞ்சிருந்தா எவ்வளவு வருமானம் வந்திருக்கும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதுதான் இழந்த வாய்ப்பு செலவு, அதையும் சேர்த்துக்கணும். கடைசியா ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். நாளைக்கே உங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டா இந்த சொத்து உங்களை காப்பாத்துமா இல்ல கைவிட்டுருமா? இந்த 3 கேள்விக்கும் உங்ககிட்ட தெளிவான பதில் இருந்தா உங்க முடிவு எப்பவுமே சரியா இருக்கும். நாம பல சமயம் மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம உறவினர்கள் என்ன சொல்வாங்கன்னு பார்த்துதான் பெரிய பெரிய முடிவுகளை எடுப்போம். ஆனா உங்க நிதி முடிவுகள் உங்க நிதி சுதந்திரத்துக்காக இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை கவர்றதுக்காக இருக்கக்கூடாது. பெரிய வீடு கட்டி பெருமைப்படுறதை விட நிம்மதியான ஒரு நிதி வாழ்க்கைய உருவாக்குறது தான் புத்திசாலித்தனம். சோ இந்த முழு விவாதத்திலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய 5 முக்கியமான பாடங்கள். 1, வருமானம் தராத எதுவும் ஒரு சுமைதான். 2, அவசரத்துக்கு பணமாக்க முடிஞ்சாதான் அது உண்மையான சொத்து, அதுதான் உண்மையான சுதந்திரம். 3, நீங்க ஒரு பிளாட் வாங்குறது மூலமா வெறும் வீட்டை வாங்கல, ஒரு வாழ்க்கை முறைய வாங்குறீங்க. 4, நிலம் வாங்குறது எல்லாருக்கும் ஆனதில்ல, அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கேம். கடைசியா, பணக்காரரா தெரியறதை விட வளமான வாழ்க்கை வாழ்றதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் லிவரேஜ். இந்த ஒரு கேள்வியை மட்டும் நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். நீங்க ஏற்கனவே ஒரு சொத்து வாங்கியிருந்தாலும் சரி, இனிமே வாங்க போறதா இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. உங்க ரியல் எஸ்டேட் முடிவு உங்க எதிர்காலத்துக்கு ஒரு சிறகு கொடுக்குதா இல்ல ஒரு பெரிய சுமைய உங்க மேல ஏத்தி வைக்குதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நிலம் வாங்குறது புத்திசாலித்தனமா இல்ல பிளாட் தான் சிறந்த தீர்வா? உங்களுடைய சொந்த அனுபவங்களையும் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம இதை பத்தி இன்னும் பேசுவோம். இந்த அலசல் உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச் பை கிரிஷ் என்ற தத்துவத்தை புரிஞ்சுக்கொண்ட வளமாக வாழ நீங்களும் உதவுங்க. நன்றி.